Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தான் இது. இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு நம்ம ஊருங்கள்ல ரொம்ப அதிகமா பிரபலமாகிட்டு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. நமக்கு இதோட சப்ளை பாத்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியால இருந்தா இதோட சப்ளை நமக்கு ரொம்ப அதிகமாவே வந்துட்டு இருக்கு. ஆனா நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சுய தொழிலா இதை பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சின்ன சின்ன ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரியா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது குடிசை தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை உங்களோட பிளேஸில் ஜஸ்ட் ஒரு 10க்கு 10 இடம் இருந்தாலே போதும். ஒரே ஒரு ஸ்கில்டு பர்சனும் ஒரு ஹெல்ப்பரும் உங்க கூட ஒரு எம்ப்ளாயாக இருந்தால் போதும், நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஈஸியாக எடுத்து ரன் பண்ண முடியும். நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோடையும் ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் போய் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏதாச்சும் உங்களுக்கு பிஸ்னஸில் புது பிஸ்னஸ் ஐடியா எதுனா நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இது வந்து ஃபாயில் ரீவைண்டிங், அதாவது அலுமினியம் ஃபாயில் பேப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரீவைண்டிங் பண்ணுறதான ஒரு பிஸ்னஸ் தான். அலுமினியம் ஃபாயில் பொறுத்த அளவுக்கு இது நமக்கு ஜம்போ ரோல்ஸாக வருங்க. ஜம்போ ரோல்ஸ் அப்படின்னா இந்த மாதிரியான பெருசான ரோல்ஸ் வரும் பார்த்தீங்களா, 100 கிலோ 200 கிலோ 500 கிலோ இந்த மாதிரியான ஜம்போ ரோல்ஸாக வரும். ஆனால் கடைங்களுக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா அப்படி அவ்வளோ கிலோஸ் எல்லாம் கடைங்களுக்கு தேவை கிடையாது. அவ்வளோ ஜம்போ ரோல்ஸ் வாங்கி அவங்களால ஸ்டோரேஜ்க்கோ இல்லை அதை வந்து அவங்க யூசேஜ்க்கோ பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்னதாக அந்த ஜம்போ ரோல்ஸை கட் பண்ணி இந்த ரோல் பேப்பர்ஸ் ரோல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரோல்ஸாக பண்ணி உங்களுக்கு 250 கிராம் 500 கிராம் 1 kg இந்த மாதிரி நம்ம கொடுப்போம். எங்கே கொடுப்போம் இந்த மாதிரினா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் அலுமினியம் ஃபாயில் வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணப்படுறது எதுக்காகனா பேக்கிங்க்கு தான். ஸோ பேக்கிங்கை பொறுத்த அளவுக்கு ஃபார்மாசிட்டிக்கல்ஸ்லேருந்து பிரெவரேஜஸ்லேருந்து பர்சனல் கேர்லேருந்து ஃபுட் ஐட்டம்ஸ் நான் ஃபுட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபாயில் பேப்பர்ஸு, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கிங் செக்டர் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பேக்கிங்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸு ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பயன்படுறது இந்த அலுமினியம் ஃபாயில்ஸ் தான். இதோட மெயின் ரீசன் என்ன அலுமினியம் ஃபாயில் பயன்படுத்துறதுக்கு அப்படின்னா, ஒரு ஃபுட்டை வந்து அதோடைய நிறம், அதோடைய சுவை, அதோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே ஃப்ரெஷ்னஸாக வச்சுக்கிறதுக்கும், இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் ஹீட், அந்த ஃபுட்டில் இருக்க ஹீட் வந்து வெளியே போகாத பார்த்துக்கிறதுக்கு. நம்ம தந்தூரி சிக்கன்ஸ் பார்பிக்யூ சிக்கன்ஸ்லாம் ஃபுட் போர்ட்டல்ஸில் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணியிருக்கும் போது பார்த்துருப்போம். ஒரு கார்ட் பாக்ஸ்குள்ளே ஒரு ஃபாயில் கவர்ஸ்குள்ளே இந்த மாதிரியான அலுமினியம் ஃபாயிலில் போட்டு ரேப் பண்ணி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் கொடுப்பாங்க. ஓப்பன் பண்ணதும் அப்படியே கொதிக்க இருக்கும். அதோட ரீசன் என்னன்னா, உங்களுக்கு அந்த ஹீட்டை வந்து தக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸில் இந்த ஃபாயில் பவுச்சஸாக போட்டு உங்களுக்கு சாப்பாடு பேக் பண்ணி சுற்றி கொடுப்பாங்க. அதோடைய ரீசனும் சாப்பாடு வந்து சூடாகவே ஃப்ரெஷ்னஸோடு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸில் இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த அலுமினியம் ஃபாயில் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு தேவையான மிஷினரிஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இதோட ஜம்போ ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே கிடைக்கும்ன்ற விவரமும் கொடுக்குறேன். ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இடம் தேவை அப்படின்றதும் சொல்கிறேன். 500 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு உங்களுக்கு இடம் தேவைங்க இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஸ்மால் ஸ்கேலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா. அதே போல் இந்த மிஷினோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபாலேருந்து ஸ்டார்டிங். ஸோ மிஷினோட டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். மிஷின் வாங்குற இடத்துலையே நமக்கு எப்படி இந்த ரோல்ஸை கட் பண்ணணும், எப்படி வந்து இதை பேக்கிங் பண்ணோம் அப்படின்ற விவரம் சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 15 நிமிஷம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டாலே போதும். வேறு எதுவும் வந்து ஒரு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக டெக்னிக்கலான நாலேஜ் மிஷின் செட்டப் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதே போல் ரா மெட்டீரியலோட சஜஷன்ஸும் மிஷின் வாங்குற இடத்துல நமக்கு கொடுப்பாங்க. மிஷின் வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக இருக்கட்டும் எங்கே வேணால் எரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது மிஷினை பொறுத்தளவுக்கு. நம்ம இந்த ஸ்பேஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா மிஷின் வந்து ரொம்ப வெயிட்டுக்கும் உங்களுக்கு கிடையாது. இது ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. இது ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்காக தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். மிஷினை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்றதுனால ஒரு சிலர் வந்து இது ப்ரொமோஷனோ அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக 100% இது வந்து ப்ரொமோஷன் கிடையாதுங்க. ஸோ மிஷின் பற்றி நான் இன்னும் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ தட் உங்களுக்கு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான். இதோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 220 வோல்ட்டு.
பவர் வந்து சிங்கிள் ஃபேஸ்லேயே இயங்கக்கூடியது. அதே போல் உங்களுக்கு சைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 mm, உங்களுக்கு 1 HP மெயின் மோட்டார் வந்து கொடுத்துருப்பாங்க. வெயிட் வந்து 350 kg மிஷினோட வெயிட்டு. பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 350 யூனிட்ஸ் கிட்ட பர் மந்த் வந்து பவர் கன்சம்ஷன் வந்து இதுக்காகும். வாரண்டி வந்து 1 year கிட்ட கொடுப்பாங்க. இந்த ஸ்பீட் ஆஃப் மிஷின் பார்த்தீங்கன்னா 135 meters வந்து பர் மினிட்க்கு வந்து ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கான கெப்பாசிட்டி இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீவைண்டிங்கில் பொறுத்தளவுக்கு அலுமினியம் ஃபாயில், பட்டர் பேப்பர், அதே போல் புக் கவர் ரோல்ஸு, டேபிள் கவர் ரோல்ஸ், இந்த மாதிரி எல்லாமே ரீவைண்டிங் பண்ணிக்க முடியும் இந்த மிஷினில். நீங்கள் வெறும் அலுமினியம் ஃபாயில் மட்டும் பண்ணி சேல்ஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதே போல் பவர் கன்சம்ஷன் சிங்கிள் ஃபேஸ்லையும் இருக்குது, உங்களுக்கு 3 ஃபேஸ்லையும் இருக்கக்கூடியது இருக்குது. மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், அதாவது இது எப்படி ஆப்ரேட் பண்ணுதுன்னா மெக்கானிக்கல் பேஸ்டு தான் வந்து இது ஆப்ரேட் ஆகுறது மிஷின். செமி ஆட்டோமேட்டிக், இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிடையாதுங்க. உங்களுக்கு ப்ரொடக்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா பர் மினிட்க்கு உங்களுக்கு 4 ரோல்ஸ் வரைக்கும் பண்ணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18 meters வரைக்கும் உங்களுக்கு வந்து பண்ணுற அளவுக்கான கெப்பாசிட்டி வந்து இந்த ஒரு மிஷினில் இருக்குது. ரொம்ப ஈஸியாக ஆப்ரேஷன்ஸ் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின் வந்து நீங்கள் எங்கே கிடைக்கும், எங்கே வாங்கணும், இதோட பார்ட்ஸு, சர்வீஸு, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சாம்பிள் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கே ஐடியாஸ் இருக்குது, வெளியே வாங்கிக்க தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். இப்போது இந்த ஜம்போ ரோல்ஸோடைய விலை என்ன வரும் அப்படின்றத சொல்கிறேன். மார்க்கெட்டில் உங்களுக்கு 190 rupeesலேருந்து உங்களுக்கு 250 rupees, 300 rupees, 400 rupees வரைக்கும் இந்த அலுமினியம் ஃபாயில் ஜம்போ ரோல்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்ன ஒரு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, 100 ரூபா 150 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா இதோடைய ஜிஎஸ்எம். அலுமினியம் ஃபாயில் பொறுத்தளவுக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஜிஎஸ்எம் வேறு, பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஜிஎஸ்எம் வேறு நமக்கு. ஸோ ஃபுட் அப்புறம் நான் ஃபுட் இது ரெண்டுத்துக்குமே ஜிஎஸ்எம் மாறும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ரோலோட ப்ரைஸ் வந்து வச்சுருப்பாங்க. இப்போது நம்ம ஒரு 190 rupeesக்கு வாங்குகிறோம். நார்மலாக வந்து ஒரு கமர்ஷியல் யூசேஜ், ரெசிடென்ஷியல் யூசேஜ், அதே போல் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் யூசேஜ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 190 rupeesலேருந்தே நமக்கு ஸ்டார்டிங் இருக்கும். ஈவன் 160 rupees அந்த ரேஞ்ச் கூட பல்காக வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம பேசி வாங்க முடியும். இதே இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா 200, 220, 250, 350 அந்த ரேஞ்ச் கிட்ட நமக்கு வந்துடும். இதில் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரோல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 350 rupees வரைக்கும் தாராளமாக சேல்ஸ் பண்ணணும். இது எப்படி சேல்ஸ் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு 200 rupees, 250 rupees, உங்களுக்கு 300 gram, 350 gram ஒரு ரோல் அப்படின்னு அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை ஹோட்டல்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க 1 கிலோவாக வாங்குவாங்க. அந்த 1 கிலோவாக வாங்குற ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 ரூபாலேருந்து 600 ரூபா வரைக்கும் போகும். சில ஹோட்டல்ஸில் ஜிஎஸ்எம் பேஸ் பண்ணி ரெகுலராக வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கன்செஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் ஒரு ரோல் 1 kgன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 350 rupees வரைக்கும் உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ண முடியும். 190 rupees உங்களுக்கு அடக்க விலை, உங்களுடைய செலவு எல்லாமே போக உங்களுக்கு ஒரு 190 to 200 rupees ஆகுது அப்படின்னா ஒரு பீஸ்க்கு 150 to 160 rupees ப்ராஃபிட் எடுக்க முடியுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 25 ரோல்ஸ் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே 4000 to 5000 rupees நம்மளால் ஈஸியாக இந்த ஒரு பிஸ்னஸ்லேருந்து earn பண்ண முடியும். ஈஸியாக earn பண்ண முடியும் அப்படின்னா மார்க்கெட்டிங் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு தேவை. எல்லா பிஸ்னஸ்லையுமே மார்க்கெட்டிங்கை கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் அந்த ஈஸி அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட கம்பெனியை ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், டேக்ஸ் எடுங்க, எந்த பிளேஸில் நீங்கள் இதை பண்ண போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். வீட்லேயே உங்களுக்கு இடம் இருக்குது அங்கேயே பண்ணிக்கிறேன்னா நீங்கள் ரெண்டல், அட்வான்ஸ் இதெல்லாம் பற்றி எதுவும் யோசிக்க வேண்டாம். அப்படி வீட்லேயே பண்ணுறீங்க அப்படின்னா கூட டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. ஒரு பெரிய கட்டபையில் போட்டாலே உங்களுக்கு வந்து 20 ரோல் 30 ரோல் போயிடும். ஸோ லாரி உள்ள வர அளவுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இடம் இருக்கணும், வசதி இருக்கணும், அந்த மாதிரி எந்த அவசியமும் இல்லை. அதனால தான் இனிஷியலே சொன்னேன் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனும் இந்த ஒரு பிஸ்னஸ்க்கு கிடையாது. நீங்கள் மிஷின் வந்து போடுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா வெளியே ஒரு 500 square feet எடுக்கிறீங்கன்னா எவ்வளோ செலவாகும், மிஷினோட காஸ்ட்டு, அதோட ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, ஒரு நாளைக்கு 2 பேர் எம்ப்ளாயிஸ் வராங்கன்னா அவங்களோட காஸ்ட்டு, இது எல்லாமே நீங்கள் ஒரு ஒர்க் அரவுண்ட் பண்ணி எவ்வளோ அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள். அரௌண்ட் ரா மெட்டீரியல் உங்களோட செட்டப் காஸ்ட் எல்லாம் சேர்த்து அரௌண்ட் ஒரு 3 lakhs கிட்ட உங்களுக்கு தேவைப்படும். கண்டிப்பாக 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா வித்தின் ஒரு 3 monthsல மந்த்லி நம்மளால் ஒரு 70,000 to 1.5 lakhs வரைக்கும் ப்ராஃபிட் அப்படின்றத earn பண்ண முடியும். ப்ராப்பர் மார்க்கெட்டிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ ப்ராப்பர் மார்க்கெட்டிங் அப்படின்றது சப்ளைஸ், இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு அதே போல் நான் ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு பேக்கிங் மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்க இருப்பாங்க. நம்ம சென்னைன்னு எடுத்துக்கிட்டோன்னா பாரிஸ் கார்னர்லேயே கிட்டத்தட்ட 150லேருந்து 200 கடைகள் கிட்ட ஒரு ஸ்ட்ரீட்லேயே இருக்கும் இந்த மாதிரி பேக்கிங் மெட்டீரியல்ஸ் விற்கிறவங்க.
மேனுஃபேக்சரர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள ரீச் பண்ணிங்கன்னா ஒரு 10லேருந்து 15 கடை நீங்கள் பிடிச்சாலே 25 ரூல்ஸுன்றது ஒரு நாளைக்கு ரொம்ப ஈஸியாக உங்களால் பண்ணிட முடியும். ஒரு 20 கடைன்னா ஆல்டர்னேட்டாக நீங்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி வீக்லி 2 சப்ளை அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரே ஸ்ட்ரீட்லேயே உங்களால் இந்த ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணிட முடியுங்க. இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் பட்டர் பேப்பர், அதுக்கப்புறம் பார்சல் பேப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, சாப்பாடு வச்சு பார்சல் பண்ணுறது, அந்த மாதிரியான பேப்பர்ஸு, அதே போல் ப்ரௌன் ஷீட், ஸ்கூல் ப்ரௌன் ஷீட் கவர்ஸ் பேக் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் நீங்கள் சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் அப்படின்றது டபுள் த அமௌண்ட் ஆகும். ஒரு இண்டஸ்ட்ரியில் மட்டும் நீங்கள் ஒரு 70,000 எடுக்கிறீங்கன்னா அதே போல் ஒரு 5 பிஸ்னஸ் இது கூடயே ரீவைண்டிங் நீங்கள் சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னமும் 3 to 4 lakhs அப்படின்றது உங்களால் ஈஸியாக earn பண்ண முடியுங்க. இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.